அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த 2024ஆம் ஆண்டிற்கான கடைசி சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி 15 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு எந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் பாதம் 4, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி. இந்த கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் புதன், தைரிய வீரியஸ்தனத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, அஷ்டமஸ்தனத்தில் சந்திரன், சனி வக்கிர நிலையிலும், பாக்கியஸ்தனத்தில் ராகு, லாபஸ்தனத்தில் குரு, ஐனசைன போகஸ்தனத்தில் செவ்வாய் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 14/10/2024 அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 17/10/2024 அன்று சூரியன் தைரிய வீரியஸ்தனத்திலிருந்து சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 23/10/2024 அன்று செவ்வாய் ஐனசைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி சற்று குறைவாகவே கிடைக்கலாம். உங்கள் வேலையில் மன அழுத்தம் சூழ்நிலை காரணமாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். நிலைமையை சரி செய்ய நிதானமாக செயல்பட வேண்டும். குழுவாக சேர்ந்து செயல்படக்கூடிய வேலைகளில் கவனம் தேவை. தனிமையில் உள்ளவர்களுக்கு திருமண வரன் தேடி வரும். குடும்பத்தில் இணக்கமான சூழலும் காணப்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும். குடும்ப உறவு வலுப்படும். உணர்வு பூர்வமான சூழல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தமான சூழல் நீங்கும். உங்கள் செயல்களில் புதிய சாதனைகளையும் படைப்பீர்கள். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இது அஷ்டமத்து சனியின் ஆத்திகம் என்றாலும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருப்பினும் சேமிப்பு குறையலாம். திடீர் இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் முடிவடையாமலும் போகலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அஷ்டம அதிபதியான அவர் வக்ரம் பெறுவதால் அதனுடைய கடுமை குறையும். அதே நேரத்தில் சப்தம அதிபதியாகவும் சனி இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கலாம். நிழல் போல வரக்கூடிய கடன் சுமை தொடரும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் உடல்நல குறைவால் அவதிப்படுவீர்கள். தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்தலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தையும் வழங்க மாட்டார்கள். எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். சகாயஸ்தான அதிபதியான புதன் உச்சம் பெறுவது நல்ல நேரம்தான் என்றாலும் விரை அதிபதியாகவும் புதன் இருப்பதால் எதிர்பாராத விரயங்கள் வந்து சேரும். இது போன்ற காலகட்டத்தில் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, இடம் பூமி வாங்குவது, கட்டிய மனையை பழுது பார்ப்பது, கல்யாண காரியங்களை முடிப்பது போன்ற சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தனத்தில் பலம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். தாய் வழி ஆதரவு திருப்தி கொடுக்கும். பாக பிரிவினைகள், பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவும் அமையும். பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் கிடைக்கும்.
துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தான அதிபதியான புதன் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லைகள் அனைத்தும் விலகி செல்லும். தடைப்பட்ட காரியங்களும் ஒவ்வொன்றாக தானாக நடைபெறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகலாம். தொழில் போட்டி அகலும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி இடமாற்றமும் கிடைக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை காட்டுவார்கள். பெண்களுக்கு தங்கள் பயிரிலேயே சொத்து வாங்கும் யோகம் இருக்கிறது. குடும்ப சுமையும் அதிகரிக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மேம்படும். தெய்வ அருளால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். கௌரவம் பெருமை என்ற நிலையும் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். திருமண வயதினர்களுக்கு வரன் தேடி வரும். பிரிந்து சென்ற நண்பர்களும் தேடி வந்து உதவி செய்கின்ற நிலையும் உருவாகும். புதனின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கடனாக கேட்ட பணமும் திரும்ப கிடைக்கும். வரவு பல வகையிலுமே அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கு சாதகமாகலாம். பதவி உயர்வில் இருந்த தடை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 13. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 11 மற்றும் 12. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கேதுவினால் நீங்கள் மேற்கொள்ளும் வேலை லாபத்தில் முடியும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் விலகும். அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இத்தனை நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலை சட்டென்று நடைபெறும். தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சியும் வெற்றியாகும். வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என கிடைக்கலாம். லாபகுருவால் உங்களுக்கு தேவையான வருவாய் வரும். தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ஜீவன் அதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. புதியனவற்றில் முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் நேரடி பார்வையில் செய்வது அவசியம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வரவு வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். கேட்ட பணம் கைக்கு வரும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். ஒரு சிலருக்கு வீடு கட்டும் வேலையில் இறங்குவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு உங்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குரு சூரியன் கேதுவால் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள வாய்ப்பு அமையும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களின் நிலை உயரும். கோரிக்கைகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழியில் தடைப்பட்டு வந்த வேலை இந்த காலத்தில் நடைபெறும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகலாம். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். திருமணத்திற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடையும். வருமானம் உயரும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 14. அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் 5 மற்றும் 11. மேலும் பரிகாரமாக பிரத்திங்கர தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். எதிர்பார்ப்புகள் அகலும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்டமான தினங்கள் 7, 8. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.